சென்னை வெள்ள நிவாரணப் பணிகளில் தேவையான அனைத்து உதவிகளையும் செய்ய தயாராக இருப்பதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. இந்தியாவிடமிருந்து உதவி கோரி எதுவித கோரிக்கைகளும் முன்வைக்கப்படாத நிலையிலும் அமெரிக்கா உதவிக்கரம் நீட்டியுள்ளது. அமெரிக்க வெளியுறவுத்துறை துணை செய்தி தொடர்பாளர் மார்க் டோனர் வாஷிங்டனில் இதனை தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை நிவர்த்தி செய்ய 5000 கோடி ரூபாய் வெள்ள நிவாரணத்தை தமிழக முதல்வர் ஜெயலலிதா ஜெயராம் பாரத பிரதமர் நரேந்திர மோடியிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். 100 ஆண்டுகள் இல்லாத வகையில் பெய்த கடும் மழையினால் தனித்தீவான சென்னை மாநகரத்திற்கு நேற்று பிரதமர் நரேந்திர மோடி விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார். தமிழக முதல்வருடன் இணைந்து வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பிரதமர் பார்வையிட்டார். அதன் பின்னர் 1000 கோடி ரூபாவை வழங்குவதற்கு பாரத பிரதமர் சம்மதம் தெரிவித்திருந்தார். தமிழகத்துக்கு கூடுதலாக 10 ராணுவ குழுக்களையும் 20 தேசிய பேரிடர் மீட்பு படை குழுக்களையும் அனுப்ப வேண்டும் என்ற முதல்வரின் கோரிக்கையையும் பாரத பிரதமர் ஏற்றுக்கொண்டார். சென்னையில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களில் சுகாதார சீர்கேடு காரணமாக தொற்றுநோய் பரவும் அபாயம் அதிகரித்துள்ளது. மக்களின் நலனை கருத்தில் கொண்டு தற்காலிக மருத்துவ முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளதுடன் தமிழகத்திலிருந்து மருத்துவர்கள், முதலுதவியாளர்கள் மருத்துவ முகாம்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். மதுரை மாவட்டத்திலிருந்து மாத்திரம் 18 மருத்துவர்கள், 18 தாதியர்கள், 15 வாகனங்களுடன் சாரதிகள் அடங்கிய 13 குழுவினர் இந்திய ரூபாய் 10 லட்சம் மதிப்புள்ள மருந்து மாத்திரைகளுடன் சென்னை புறப்பட்டு சென்றுள்ளனர். சென்னையில் வெள்ள நீர் சூழ்ந்த பகுதிகளில் இருந்து இதுவரை 62,267 பேர் மீட்கப்பட்டு நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். நேற்றைய தினம் வெள்ள அதிகரிப்பால் இடம்பெயர்வோரின் தொகை அதிகமாகவே உள்ளது. மீட்கப்பட்டவர்கள் 97 முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். மீட்கப்பட்ட மக்களுக்கு அம்மா உணவகங்கள் மூலம் உணவுப் பொருட்களும் வழங்கப்பட்டு வருகின்றன. இதேவேளை கடலூர், சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூரில் மொத்தம் 460 முகாம்களில் 1,64,636 பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். தேங்கும் நீரை வெளியேற்றுவதற்காக பொருத்தப்பட்டுள்ள குழாய்கள் அனைத்தும் நீரில் மூழ்கியுள்ளதால் மழைநீர் வெளியேறுவதில் சிக்கல் தன்மை நிலவுகின்றது. சென்னை ராமபுரம் வெள்ளம் சூழ்ந்த பகுதிகளில் சிக்கியவர்களை காசிமேடு மீனவர்கள் மீட்டுள்ளனர். கடந்த 2 நாட்களாக ஏறத்தாழ 500 பேர் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளனர். அரசியல் தலைமைகளே மழைக்கு காரணம் என தேமுதிக தலைவர் விஜயகாந்த் குற்றம் சாட்டியுள்ளார். இந்நாள் முன்னாள் முதலமைச்சர்கள் வசிக்கின்ற பாய்ஸ் கார்டன், கோபாலபுரம் பகுதிகளில் மழைநீர் தேங்கவில்லை என விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். அதிமுக மற்றும் திமுக ஆட்சிகளில் சென்னை முழுவதும் மழைநீர் வடிகான்கள் அமைக்கப்பட்டிருந்தால் இந்த நிலை ஏற்பட்டிருக்காது எனவும் விஜயகாந்த் குற்றம் சுமத்தியுள்ளார். ₹20 பெறுமதியான குடிநீர் போத்தல் 150 ரூபாய் விற்கப்படுவதுடன் 1 லிட்டர் பால் 100 ரூபாவாகவும், தக்காளி, பீன்ஸ் கிலோ முறையே 80 மற்றும் 90 ரூபாவிற்கு விற்பனை செய்யப்படுவதால் மக்கள் பெரும் அசௌகரியங்களை எதிர்நோக்கியுள்ளனர். नंबर बढ़िया